எல்லாருக்கும் வணக்கம். நான் மதுமிதா. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு மிஸ்ட்ரியான நிஜமா நடந்த ஒரு கதையை தான் நான் சொல்ல போறேன். நினைச்சு பாருங்க, ஒரு மொத்த கிராமம் கிட்டத்தட்ட 1500 பேர் ஒரே நைட்ல காணாம போயிருக்காங்க. அவங்க போனதுக்கான எந்த ஒரு அடையாளமே கிடையாது. அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயமே தெரியல. அவங்க வீட்டுக்கு போனது, அவங்க வீட்டு கதவெல்லாம் திறந்தபடி இருக்கு. உள்ள போய் பார்த்தா சமையல் செய்யப்பட்டுட்டு இருக்கு. ஆனா யாருமே இல்லை. எல்லாரு வீட்டிலையுமே ஒரு மயான அமைதி. வீடுன்னு கிடையாதுங்க, அந்த ஊரே ஒரு மயான அமைதியில இருக்கு. இது கதை கிடையாது, இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம். ராஜஸ்தான்ல குல்தாரான்னு கூடிய ஒரு கிராமத்துல நடந்த ஒரு கதை இது. இது நாள் வரைக்கும் இதை யாராலையும் தீர்க்க முடியல. இந்த கதையை தான் இனி நான் உங்களுக்காக சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குல்தாரா இது ஒரு பாலைவனம் கிராமங்க. இது ஜெய்சால்மர்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல இருக்கு. 3000 வருஷத்துக்கு முன்னாடி பலிவால் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அவங்களோட வீடா இந்த கிராமத்துல இருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமா, ரொம்ப விவசாயத்துல கை தேர்ந்தவங்களா, ரொம்ப அறிவாளியா இருந்தாங்கங்க. அவங்க வாழ்க்கை ரொம்பவே நிம்மதியா சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நபர் வர வரைக்கும், அந்த நபர் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஊரே ஒரு அழிவை சிந்திச்சுது. எல்லாத்துலேயுமே அவங்க நிம்மதியா இருந்த வாழ்க்கை தரமட்டமா ஆகப்பட்டது. அது யார் அப்படின்னா சலீம் சிங் சொல்லக்கூடிய ஒரு நபர். அவரு ஜெய்சால்மரோட மினிஸ்ட்ரி, ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்ட்ரி. இவரு தான் தனக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும், யாருமே சந்தோஷமா இருக்கக்கூடாது, எல்லாருமே தனக்கு கீழே தான், தன்னை புகழணும் அப்படின்னு அவரு ஆசைப்பட்டாரு. ரொம்பவே கொடூரமான ஒருத்தரா இருந்தாரு. இவரு குல்தாராக்கு போறாரு. அங்க ஒரு பொண்ணை பார்க்குறாரு. ரொம்பவே அழகா இருக்காங்க அவங்க. இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இவரு உடனே எனக்கு அந்த பொண்ணு வேணும், அந்த பொண்ணு கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. அந்த பொண்ணு கிராம தலைவரோட பொண்ணு. அவங்க இந்த பொண்ணை அனுப்புறதுக்கு தயாரா இல்லை. அது மட்டும் கிடையாது, அந்த பொண்ணு அவரை பிடிக்கல, அதனால அனுப்ப மறுக்கிறாங்க. அதுக்கு அந்த சலீம் சிங் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க உங்க பொண்ணை அனுப்பல அப்படின்னா இந்த மொத்த கிராமமே கஷ்டப்படும். நான் கஷ்டத்தை உங்க கிராமத்துக்கே கொடுப்பேன், இந்த கிராமமே அழிவை சந்திக்கும் அப்படின்ற ஒரு மிரட்டலை விடுறாங்க. கேட்ட கிராம தலைவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவரும் சரி, அவர் ஊர் மக்களும் சரி, எங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நாங்க யோசிச்சு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு, நீங்க யோசிங்க, உங்களோட கிராமம் அழியறதும் நிம்மதியா வாழ்றதும் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு ஒரு மிரட்டலை விட்டுட்டு போறாரு. நாள் வரைக்கும் எந்த ஒரு கிராமமும் செய்யாத ஒரு விஷயம். மொத்த கிராமமும் அந்த ஊரை விட்டே, அந்த குல்தாரா விட்டே போறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. நைட்டு மொத்த பேருமே அவங்களுடைய பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அந்த கிராமமே காணாம போகுது. ஆர்கியாலஜிஸ்ட் அந்த கிராமத்தை பற்றி தெரிஞ்சுக்க அவங்க ஊருக்கு போகிறாங்க. அப்போது அவங்களுக்கு எந்த ஒரு பொருளுமே கிடைக்கல. எல்லார் வீடும் திறந்தபடி போட்டு இருக்கு. அந்த பெட்டெல்லாம் ரொம்பவே அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்கு. அங்கே எந்த ஒரு காலடி தளமோ இல்லை அவங்க வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு சான்றிதழும் அவங்களுக்கு கிடைக்கல. இங்கே தான் ஒரு மர்மமே நிலவுது. அப்படி போனவங்க எங்கே போயிருப்பாங்க? அவங்க போனதுக்கான எந்த ஒரு அடையாளமே இல்லையே. ஏன்னா அவங்க ஒருத்தரோ 2 பேரோ போலங்க, கிட்டத்தட்ட 1500 பேர் போயிருக்காங்க. அவ்வளோ பேர் போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு அடையாளமோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். ஆனால் ஒரு விஷயம் கூட தெரிய வரல. இது நாள் வரைக்கும் இது ரொம்பவே மர்மமான விஷயமா நிலவரத்துக்கு இதுவும் ஒரு அதுவும்
ஒரே ராத்திரியில எப்படி அவ்வளோ பேரும் வேற ஒரு இடத்துக்கு போயிருக்க முடியும்? ஊரை சுத்தி உள்ள சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிராமத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி அந்த கிராம மக்கள் அந்த ஊருக்கு ஒரு சாபத்தை கொடுத்துருக்காங்க. இந்த கிராமத்துல யாரும் வாழவும் கூடாது, யாரையும் வாழவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க போனதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் வேற மக்களை வாழ வைக்கலான்னு சொல்லி அங்க வாழ வச்சா அங்க ஒன்று அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்குங்க, இல்லை அவங்க மர்மமான முறையில் காணாம போவாங்க, அப்படியும் இல்லைன்னா செத்தே போயிடுவாங்க. இது நிறைய வாட்டி அவங்க அங்கே வாழ வைக்கணும்னு முயற்சி பண்ணி இது ஒருத்தருக்கு இல்லை 2 பேருக்கு இல்லை, அங்கே யார் யாரெல்லாம் வாழ வராங்களோ அத்தனை பேருக்கும் இது தொடர்ச்சியாக நடந்திருக்கு. அதனாலேயே இது ஒரு சாபம் பெற்ற ஒரு கிராமம், இங்கே யாராலையும் வாழ முடியாது அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. இந்த கதையும் இங்கே தான் தொடங்குது. இதுக்கப்புறம் எல்லாரும் குல்தாராவை ஒரு சபிக்கப்பட்ட ஒரு கிராமமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் மனசுலயும் இந்த கிராமத்தை பார்த்தாலே பயமும் நடுக்கமும் ஏற்பட்டது. எப்படியாவது கண்டுபிடிக்கணும், இந்த கிராமத்துல இருக்கவங்கலாம் எங்க போனாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்க நிறைய ஆய்வாளர்கள் வராங்கங்க. ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் இங்கே சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு எம்போ இல்லை எந்த ஒரு கல்வெட்டோ இல்லை எந்த ஒரு வாழ்ந்த அறிகுறியோ வந்து இங்கே தென்படலை. எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கல. நான் சொன்ன மாதிரி சபிக்கப்பட்ட ஒரு கிராமம்னு வேற சொல்லியிருக்காங்க இல்லையா? அது மட்டும் இல்லை, அவங்க விட்டுட்டு போகும்போது அங்கே ஒரு பேய் கிராமமாக அழைக்கப்பட்டது இந்த ஒரு கிராமத்தை. அதனால் இங்கே பேரானார்மலிஸ்ட் வராங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேய் பிசாசுலாம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வரக்கூடியவங்க. இவங்க இங்கே அவங்க குழுவோடு வராங்க. இவங்க பார்த்தது எல்லாமே ரொம்பவே மர்மமாக அலற வைக்கக்கூடிய விஷயமாவே இருந்தது. அங்கே சடனாக கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது. திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு கருமேகம் சூழுது, திடீர்னு மழை பெய்யுது. இது ரொம்பவே வித்தியாசமாக இருந்ததுங்க. ஏன்னா எந்த ஒரு பக்கத்து கிராமத்துலேயும் இது நடக்கலை, இந்த கிராமத்தை தவிர. அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் நடக்கிற சவுண்டும் அங்கே கேட்குது, ஆனால் யாருமே அந்த கிராமத்தில் கிடையாது. அது மட்டும் இல்லை, நிழல்கள் அங்கேயும் இங்கேயுமா தெரிய ஆரம்பிக்குது, யாருமே இல்லாமல். அது மட்டும் இல்லை, நைட் டைமில் பெண்கள் அழுகிற சவுண்டு கேட்குது, கதறி கதறி அழுகக்கூடிய சவுண்டு கேட்குது. காலை நேரத்துலையும் சரி மாலை நேரத்துலையும் சரி குழந்தைகள் விளையாடுற சவுண்டு கேட்குது, குழந்தைகள் சிரிக்கிற சவுண்டு கேட்குது. இப்படியெல்லாம் ஒரு கிராமத்தில் நடக்குதுன்றத அந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டியை கண்காணிக்கிறவங்க பார்க்குறாங்க. அந்த குழுவே அதிர்ந்து போகிறாங்க. அந்த குழு இந்த ஆராய்ச்சியை பாதியிலேயே நிறுத்திட்டு கிளம்பி போகிறாங்க. இதுக்கு மேலே இருந்தோம் அப்படின்னா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு கிளம்பி போகிறாங்க. இதுக்கப்புறமா ராஜஸ்தான் கவர்மெண்ட் இந்த கிராமத்தில் யாருமே 5 மணிக்கு மேலே இருக்கக்கூடாது, ஏன்னா இது நிறைய நடக்கிறது 5 மணிக்கு அப்புறமா தான், நைட்டு தான் இந்த எல்லா விஷயமும் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தடையும் போடுறாங்க. இங்கே யாருமே 5 மணிக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய தியரிஸும் சொல்கிறாங்க. அந்த தியரி என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் தியரி, இவங்க மொத்த பேரும் வேற எங்கேயாவது போயிருக்கலாம், ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய மறுபக்கத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட 1500 பேர், அவ்வளோ பேரும் அங்க போயிருந்தாங்கன்னா எப்படி ஒரு ரெக்கார்டுமே இல்லாம போச்சு அப்படின்னு ஒரு மர்மம் நிலவுது. இந்த தியரியை நம்பக்கூடிய அளவுக்கு இல்லை. ஏன்னா ஒரு மொத்த பேருங்க, ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட 1500 பேர் வேற எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா எந்த ஒரு தகவலும் இல்லாமல் எப்படி போகும் அப்படின்ற மாதிரி
ஒரு மர்மம் நிலவுது. இது என்னன்னா, இவங்க சீக்ரெட் டனல் வந்து கட்டியிருக்கலாம். இந்த பள்ளிவாழ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஒரு சீக்ரெட்டான டனலை கட்டி அதுக்குள்ள வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஏதாவது ஒரு டனல் கட்டியிருந்தா இது நாள் வரைக்கும் நம்ம கண்டே பிடிக்கலையே, இது நாள் வரைக்கும் நம்ம அந்த டனலை பார்க்கவே இல்லையே, அது எப்படி சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும் சொல்லிட்டு இந்த தியரி இது நாள் வரைக்கும் யாராலையும் ஒத்துக்கப்படாத ஒரு தியரியாவே இருக்கு. அடுத்த தியரி சூப்பர் நேச்சுரல் பவர். இவங்க எல்லாருமே ஒரு ரிச்சுவல் பண்ணியிருக்கலாம். அந்த ரிச்சுவலில் இவங்க எல்லாருமே காணாமல் போயிருக்கலாம். இல்லைனா ஏலியன் வந்து இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியரி வந்து உருவாயிட்டு தான் இருக்குது நாளுக்கு நாள். ஆனால் எந்த ஒரு தியரிக்கும் ஆதாரம் இல்லை. 4வது தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, பாய்சன் கலந்துருக்கலாம் தண்ணியில், அந்த தண்ணியை குடிச்சு மொத்த பேரும் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மொத்த பேரும் இறந்துருந்தா ஒருத்தர் எலும்பு கூட ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிக்கல. இது எப்படியே சாத்தியமாக இருக்க முடியும்? மொத்த பேரும் இறந்துருந்தா அங்கே தானே எலும்புகள்லாம் இருந்திருக்கணும், அது எப்படி காணாமல் போகும் அப்படின்னு ஒரு மர்மத்தில் நிலவுது இந்த தியரியும். முதல் தியரியிலேருந்து 4வது தியரி வரைக்கும் இதுதான் நிஜம் அதுதான் நிஜம்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு சான்றிதழுமே இல்லை. 2017ஆம் ஆண்டு இங்கே ஒரு ரிசர்ச் டீம் இறங்குறாங்க குல்தாராக்குள்ள. அவங்க ஒரு மிஷின் வந்து வச்சுருக்காங்கங்க. அந்த மிஷின் ரொம்பவே அட்வான்ஸ் ஆனது. அங்கே ஏதாவது மூமெண்ட்ஸோ ஏதாவது உயிர் வாழ்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த மிஷினில் காட்டும். அப்படிப்பட்ட ரொம்பவே அட்வான்ஸான மிஷினை கொண்டு வந்து குல்தாரால இறங்குறாங்க. அவங்க அங்கே பார்த்த விஷயம் ரொம்பவே அதிர்ச்சியாக புல்லரிக்க வச்சுது. குல்தாரால ஸ்கேன் பண்ணுறாங்க. அங்கே அந்த மிஷின் டிடெக்ட் பண்ணுது 450 ஹீட் சிக்னல்ஸை. அது மட்டும் கிடையாது, காலடி தடம், நடக்கிறது, நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினில் ஸ்கேன் பண்ணும் போது தெரிஞ்சிருக்கு. ஏதோ நகுந்து போகிற மாதிரி அவங்களுக்கு சிக்னல் காட்டியிருக்கு. அந்த இடத்துல யாருமே கிடையாது. ஒரு எம்டியான ஒரு இடத்துல எப்படி அவங்களுக்கு காட்டும்னு ஒன்றுமே புரியல. இத்தனைக்கும் அவங்க கொண்டு வந்த மிஷின் ரொம்பவே அட்வான்ஸான ஒரு மிஷின். அவங்க கண்ணில் எதுவுமே தெரியல. அவங்க கண்ணுக்கு தெரியாததை அந்த மிஷின் டிடெக்ட் பண்ணிச்சு. அங்கே யாரோ போகிறாங்க, அங்கே ஒரு மூமெண்ட் தெரியுது, ஹீட்டு அவங்க அந்த மிஷினில் பார்க்குறாங்க. மனுஷங்க நிறைய பேர் இருந்தால் என்ன அளவுக்கு அங்கே சூடு நிலவுமோ அதே அளவுக்கு அங்கே ஹீட்டை காட்டியிருக்கு அந்த மிஷின். ரொம்பவே மர்மமாக அதிர்ந்து போகிறாங்க எல்லா ரிசர்ச்சரும். அவங்க இம்மீடியட்டாக அந்த ப்ராஜெக்டை கைவிட்டுட்டு உடனடியாக அவங்க இடத்துக்கு கிளம்புறாங்க. இதோட இந்த கிராமத்துக்கு யாருமே ரிசர்ச் பண்ண வரவே இல்லை. இதில் சில பேர் சொல்கிறாங்க, இந்த ப்ராஜெக்டில் நடந்த இன்னும் சில விஷயத்த கவர்மெண்ட் மறைக்கப்பட்டிருக்கு, கவர்மெண்ட் மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த கிராமம் காணாமல் போயிடுச்சின்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா காலி பண்ணிட்டு போயிடுச்சின்னு நினைக்கிறீங்களா, இல்லை மர்மமான ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது மட்டும் கிடையாது, இந்த நான் ஒரு 4 தியரி சொன்னேன் இல்லையா, அந்த தியரியில் உங்களுக்கு எது நெஜோன்னு படுது அப்படின்றதையும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது மதுமிதா ஸ்ரீ. பாய் பாய்.